மத்தியானம் என்ன பண்ணிருக்கு, ஒரு ஃபங்க்ஷன்ல பேசும்போது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயமாக எம்ஜிஆர் அம்மா ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரா? அவருக்கு எனது வாழ்த்துக்கள். எடப்பாடி பழனிசாமியும் கேபி முனுசாமியும் இங்கே இருக்க செங்கோட்டையனும் சொல்லாததை அவர் சொல்லியிருக்காருல்ல, இனிய வாழ்த்துக்கள். ஏன்னா அது சொல்லியிருந்த வாழ்த்துக்கள், அதாவது பின்னாடி போகக்கூடாது நம்ம இல்லையா. ஒரு காலத்தில் எங்கள் அப்பா மோடினார், இப்பயாவது மாறி அவர் எம்ஜிஆர் தலைவர் ஆட்சி வரும், அம்மா ஆட்சி வரும்ன்றாரு. இனிய வாழ்த்துக்கள் அவருக்கு சொல்லட்டும், எல்லோரும் சொல்லணும், அப்போ தான் அது சரியாக இருக்கும். சார், பிஜேபி ஒன்றும் உங்களை ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்ததா? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? இதுதான் சார் பிரச்சனை. சார், மாபெரும் இயக்கம் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் கடந்த காலங்களில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் இப்போ நீங்க எல்லாருமே சேர்ந்தாதானே அந்த ஆட்சி சார். எல்லாரும் சேரணுன்றதை சின்ன குழந்தை சொல்லிட்டு இருக்கு சார், எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கு சார். டெல்லியில் இருக்க பாரதிய ஜனதா கூட ஒரு தடவை சேர்த்து வச்சது அதுதான் விரும்புது. இன்னும் கீழே போகிறேன், திராவிட முன்னேற்ற கழகமும் அதை தான் விரும்புகிறது. திராவிட ஆட்சிகள் மாறி மாறி வரட்டும், ஒன்றா இருக்கப்பான்னு தான் சொல்லுது. அங்கே இருக்க பார்க்கின்ற தலைவர் கூட நட்புறவோடு அதை தான் சொல்லுகிறார்கள். இதில் ஒரு தீய சக்தியாக சேரவே விட மாட்டேன்னா என்ன சார்? பாகிஸ்தான்லேருந்து வந்துட்டார் ஓபிஎஸ், அந்த அம்மா சைனாவிலேருந்து வந்துருச்சா? நீ சொல்லுங்கள் பார்ப்போம். நான் என்ன உகாண்டாவிலேருந்து வந்துட்டேனா? என்ன சார் நடக்குது? ஆகவே மற்றவங்களை சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாதுன்னு ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றவர் மனிதரா? எத்தனை காலகட்டங்களில் எத்தனை எதிரிகளை எல்லாம் சந்தித்து சேர்த்து கொண்ட தலைவர்கள் தான் புரட்சி தலைவர் அம்மாவும் தலைவரும். எஸ்டிஎஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, சேர்த்துட்டாங்க. காளிமுத்து பேசாத பேச்சுக்களா? கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடிப்புகாது, கிழக்கே ஒதிக்கும் சூரியன் மேற்கே ஒதிக்காது, காகித பூ மணக்காது, அடுத்த வரையும் நான் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டு சபாநாயகரை உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க சார். ஏவுகணைகள் போல வரும். சொல்லுங்கள், எஸ்டிஎஸ் குற்றச்சாட்டை போய் டெல்லி வரைக்கும் கொடுத்து பார்த்தார். அவரை கூப்பிட்டுக்கிட்டார் தலைவரும், அம்மா அண்ணான்னு சொல்லுவாங்க எஸ்டிஎஸ். பிஜேபி அதிமுக கூட்டணி வந்துச்சு அப்படின்னா நான் கட்சியில இருந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் ஏற்கனவே ஒரு பேச்சில் சொல்லியிருந்தாரு. அப்படி பார்த்தா இந்த கூட்டணி நான் ஒரு இல்லை 4-5 நாளாக என்ன கோபம் இருந்தாலும் ஜெயக்குமார் அமைதியாக இருக்கார். அவர் நியாயத்தை பேசுவார், நான் எதிர்பார்க்குறேன். அவர்கிட்ட எதிர்ப்பு இருக்குது. எதிர்ப்பாக இருக்க வேண்டிய முனுசாமியும் கேபி முனுசாமியும் சிவிஎஸும் கூட தான் போனாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு தான் என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆனால் இந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளார கேபி முனுசாமிக்கு ரொம்ப நீட்டாக அழகாக சொல்கிறேன். என்னோடய வயசில் மூத்தவர், பழகினவர். நீங்கள் அம்மா தலைவர் பேரை சொல்லாமலாம் இந்த டிஸ்ட்ரிக்டில் ஓட்டுலாம் கேட்க வர முடியாது. இங்கே இருக்க கன்னடா தெலுங்கு மக்களுக்கு கூட அம்மாவை தெரியும், நல்லா தலைவரை தெரியும். அப்படி ஒரு கனவே காணாதீங்க. இந்த கட்சியை அடமானம் வைத்திருக்கிறீர்கள். ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு விடமாட்டோம் ராஜா, பார்த்துக்கலாம்.